சர்ப்பதோஷத்துக்கான தீர்வு சொல்லுங்க சார். ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிற கான்செப்ட் இருக்குது. அது கூட சேர்ந்த கிரகங்கள் இருக்குது. நெருப்பு ராசியாக, நில ராசியாக, காற்று ராசியாக, நீர் ராசியான்னு தத்துவம் இருக்குது. நீர் ராசியாக இருந்தால் அதுக்கான பரிகாரம் வேறையாக இருக்கும். நெருப்பு ராசியாக இருந்தால் அதுக்கு தகுந்த வேறு பரிகாரம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று ராசியாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி பரிகாரம் இருக்கும். அப்போ நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி இந்த 4 தத்துவங்களுக்கும் மாறும். நட்சத்திரத்தினுடைய கேரக்டரும் மாறும். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் அந்த கூட சேர்ந்த கிரகங்களும் சேரும் பொழுது அதனுடைய தன்மை பரிகாரம் மாறும். ஒரு ஜாதகத்தில் ராகு சந்திரன் காம்பினேஷனில் நீர் வீட்டில் இருக்குது. நீர் வீட்டில் இருக்குது. இது முண்டைய அஸ்ட்ராலஜி அடிப்படையில் தான் நான் எடுக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜலச்சந்திர மாரியம்மன், ஜல நாகம்மன் அப்படின்னு ஒரு கோயில், ஜல நாக அம்மன் கோயில். இங்கே போயிட்டு வாங்க. சில பேருக்குலாம் அந்த ரப்பர் பேண்டெல்லாம் கட் பண்ண சொல்லியிருப்பேன். சைக்கிள் டியூப்பு, ரப்பர் பேண்டு, இந்த பணம் கட்டுறாங்கல்ல ரப்பர் பேண்டு. இப்போல்லாம் அந்த ரப்பர் பேண்டுக்கு போல் ஒரு பிளாஸ்டிக்லேயே ப்ளூ கலரில் ஒன்று வரும், இல்லை எல்லோ கலரில். ஸோ அந்த மாதிரி டேக்கு கட் பண்ணுறது. அதுபோல் வால் டியூப் இருக்குல்லங்கம்மா, வால் டியூப்பு. அது உங்கள் ஜாதகத்தில் அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரி இடத்துல இருக்குது. சும்மா நான் சொல்கிறது எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஒரு பொண்ணு குழந்தை இல்லை. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கேது, சிம்மத்தில் ராகு. கும்பம் காற்று ராசி, சிம்மம் நெருப்பு ராசி. இது 2க்கு நேர மிட் பாயிண்ட்டு விருச்சிகம். இது 2க்கு நேர மிட் பாயிண்ட்டு விருச்சிகம். விருச்சிகத்தில் புதன் இருக்குது. விருச்சிகம் நீர் வீடு. சரியா? ராகு கேதுங்கிறது பாம்பு, புதன்கிற பெருமாள். அப்போ தண்ணியில் பாம்பு மேலே, தண்ணி மேலே பாம்பு, பாம்பு மேலே படுத்த பெருமாள். சரியா? இதுக்கு பேர் ஜலநாராயணர் பேர். இது எங்கே இருக்குது? நேபாளில் இருக்குது. கனவுல பாம்பு வரதெல்லாம் வந்து தோஷத்தினால வரதா இல்லை எப்படி சார்? நேற்று கூட எனக்கு கனவுல பாம்பு வந்துச்சு. அப்படிலாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ளே சர்ப்பம் வந்தாச்சுன்னா ஒன்று ராகு திசை யாருக்கா வருதுன்னு அர்த்தம், அல்லது ராகு திசை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ எனக்கு ராகு திசை துவங்குறப்போ நான் பாம்பு அடிச்சுட்டேன். ராகு திசை முடிகிறதுக்கு அதாவது இது அஸ்ட்ராலஜியில் வேரியேஷன் இருக்குது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம் அப்படின்னு நிறைய வேரியேஷன் இருக்குது. அப்போ திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எனக்கு இன்னும் 6 மாதம் ராகு திசை எக்ஸ்டன் ஆகுது. ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், நிறைய விஷயங்களுக்கான தீர்வுகள் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் வந்து இந்த சர்ப்பதோஷத்துக்கான தீர்வு சொல்லுங்க சார். பொதுவாக வந்து சர்ப்பதோஷம் நீங்கள் காமனாக கேட்குறீங்க. அந்த ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிற கான்செப்ட் இருக்குது. அது கூட சேர்ந்த கிரகங்கள் இருக்குது. நெருப்பு ராசியாக, நில ராசியாக, காற்று ராசியாக, நீர் ராசியான்னு தத்துவம் இருக்குது. நீர் ராசியாக இருந்தால் அதுக்கான பரிகாரம் வேறையாக இருக்கும். நெருப்பு ராசியாக இருந்தால் அதுக்கு தகுந்த வேறு பரிகாரம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று ராசியாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி பரிகாரம் இருக்கும். அப்போ நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி இந்த 4 தத்துவங்களுக்கும் மாறும். நட்சத்திரத்தினுடைய கேரக்டரும் மாறும். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் அந்த கூட சேர்ந்த கிரகங்களும் சேரும் பொழுது அதனுடைய தன்மை பரிகாரம் மாறும். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜாதகம் வந்து சனி சந்திரன் ராகு கேது இதனுடைய காம்பினேஷனில் இருக்குது. சனி சந்திரன் ராகு கேது காம்பினேஷனில் இருக்குது. அது நிலராசிக்கும் பொதுவாக நிலராசிக்கு நேரம் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நீர் வீடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தத்துவத்தில் அது இருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நாக யாக்ஷி அம்மன், நாக யாக்ஷி அம்மன். யாக்ஷம் அப்படின்னா யாசகம் அப்படின்னா சனி. சந்திரன் வந்து அம்மனை சுட்டி காட்டக்கூடியது, மாரியம்மன் இந்த மாதிரி தெய்வங்களை சுட்டி காட்டக்கூடியது. இது சர்ப்பதோஷத்தோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது நாகயாட்சி அம்மன் அப்படின்னு அதை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது காமனான கேள்வி. அப்போ நாகயாட்சி அம்மன் கோயில் இது இங்கே இருக்குது, இங்கே போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ராகு சந்திரன் காம்பினேஷனில் நீர் வீட்டில் இருக்குது. நீர் வீட்டில் இருக்குது. இது முண்டைய அஸ்ட்ராலஜி அடிப்படையில் தான் நான் எடுக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜலச்சந்திர மாரியம்மன், ஜல நாகம்மன் அப்படின்னு ஒரு கோயில், ஜல நாக அம்மன் கோயில். இங்கே போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனியோடன் ராகு சேர்ந்துருக்கு. அப்போ இது வந்து எந்த தத்துவத்தில் இருக்குன்னா அது நிலராசி தத்துவத்தில் இருக்குது, ரிஷபத்தில் இருக்குது. அப்போ நாக சுப்பிரமணியர், செவ்வாய் சனிங்கிறது சுப்பிரமணியர், ராகு கூட சேரும் பொழுது நாக சுப்பிரமணியர். இது எந்த ராசியில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. அது ரிஷபத்தில் வந்துச்சுன்னா சென்னையாக மாறிடும். சென்னையில் எங்கே இருக்குது நாக சுப்பிரமணியர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செனாய் நகர் இருக்கு இல்லையா, செனாய் நகரில் திருவிக்கா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது.
ஓஹோ. இது நாக சுப்பிரமணியர்னு இருக்குது. இதே இது அது மகரமாக மாறுச்சுன்னா வேறு லொக்கேஷனுக்கு போயிடும். ஓகே. அது ரிஷபமாக இருந்ததுனால அந்த மாதிரி சொல்கிறேன். அதே இது வந்து பார்த்திங்கன்னா மகரமாக இருந்தால் அது நிலராசி தான், கன்னி நிலராசி தான். அப்போ கன்னியாக போச்சுன்னா அது எங்கே போகும், தென் மாவட்டத்துக்கு போயிடும். மகரமும் தெற்கு ராசி தான், அது எங்கே போகும், கர்நாடகாக்குள்ளே போயிடும். ஸோ அந்த லொக்கேஷனை வச்சு தான் சொல்கிறேன். சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சில பேருக்குலாம் அந்த ரப்பர் பேண்டெல்லாம் கட் பண்ண சொல்லியிருப்பேன். சைக்கிள் டியூப்பு, ரப்பர் பேண்டு, இந்த பணம் கட்டுறாங்கல்ல ரப்பர் பேண்டு, இப்போல்லாம் அந்த ரப்பர் பேண்டுக்கு போல் ஒரு பிளாஸ்டிக்லேயே ப்ளூ கலரில் ஒன்று வரும், இல்லை எல்லோ கலரில். ஸோ அந்த மாதிரி டேக்கு கட் பண்ணுறது. அதுபோல் வால் டியூப் இருக்குல்லங்கம்மா, வால் டியூப்பு, வால்வு டியூப் இருக்குல்ல, அதாவது சைக்கிளில் காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாசியில் அதை சின்னதாக இருக்கும், புட்டிய டியூப்பாக இருக்கும், அதை மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் அது எங்கே இருக்குது, ஓகே, எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரி இடத்துல இருக்குது. சும்மா நான் சொல்கிறது எல்லாருக்கும் இது பொருந்தாது. அவங்க கட்டம் பார்க்கணும், பார்த்து சொன்னால் மட்டும்தான் அது செய்ய முடியும். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து ராகுகேது அச்சில் போய் உட்காந்துருது. அப்போ சூரியனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் தான் உங்களுக்கு அரசு உத்தியோகம், புதன் இன்டர்வியூ. சூரியன் அரசு உத்தியோகம், புதன் இன்டர்வியூ. இது ராகுகேது அச்சில், ராகுகேதுக்கு இந்த பக்கம் சூரியன், ராகுகேதுக்கு இந்த பக்கம் புதன். இப்போ ஒரு 18 டிகிரியில் ராகு இருக்குன்னு வைங்களேன், 16 டிகிரியில் சூரியன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் புதன் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் ராகுகேது கட் பண்ணிருச்சு, துண்டிச்சிருச்சு அந்த ஜாதகம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம், அது எந்த இடம் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி, இது சங்கர நாராயணர், சூரியன் சங்கர, புதன் நாராயணர், இது எந்த ராசியில் இருக்குது. பெருமாளில் நின்ற கோலம் இருக்குது, அமர்ந்த கோலம் இருக்குது, சயன கோலம் இருக்குது, தவளும் கோலம்லாம் இருக்குது. தவளும் கண்ணன் சொல்கிறோமா இல்லையா, இது எங்கே இருக்குதுன்னு பிடிக்கணும். எந்த ராசியில் இருந்தால் அது நின்ற பெருமாள், எங்கே இருந்தால் அது அமர்ந்த பெருமாள், எங்கே இருந்தால் சயன கோலம், இப்படி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ உதாரணமாக ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கும்பத்தில் கேது, சிம்மத்தில் ராகு. கும்பத்தில் கேது, சிம்மத்தில் ராகு. கும்பம் காற்று ராசி, சிம்மம் நெருப்பு ராசி. இது ரெண்டுக்கு நேர மிட் பாயிண்ட்டு விருச்சிகம். விருச்சிகத்தில் புதன் இருக்குது. விருச்சிகம் நீர் வீடு, சரியா. ராகு எதுக்கிறது பாம்பு, புதன்கிற பெருமாள். அப்போ தண்ணியில் பாம்பு மேலே, தண்ணி மேலே பாம்பு, பாம்பு மேலே படுத்த பெருமாள், சரியா. இதுக்கு பேர் ஜலநாராயணர் பேர். இது எங்கே இருக்குது, நேபாளில் இருக்குது. சரி, நேபாள் போங்க, ஜலநாராயணரை பாருங்கள், குழந்தை உண்டாகும். ராகு மிட் பாயிண்டில் புதன். இது எங்கே எடுக்கணும், எங்கே இருக்குன்னு கணக்கு இருக்குது. சர்ப்பதோஷத்துக்கு நிறையா இருக்குது பரிகாரம், 1 2 கிடையாது. ஒன்றும் இல்லை, அந்த சின்கோழின்னு சொல்லுவாங்க தெரியுமா, தலைமுடியெல்லாம் சிக்கெடுப்பாங்க, பெண்கள் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தானம் கொடுக்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகம், அந்த ஜாதகர் வந்து என்ன ஆகுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் பெரிய தடை, மிகப்பெரிய தடை. அப்போ சைக்கிள் டியூப்பு தானம் கொடுக்கணும். சைக்கிள் டியூப்பு தானம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஐயோ எதுக்கு, எனக்கு எதுக்கியா யூஸ்ன்னு கேட்பாங்க, ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏரியாவில், இந்த லொக்கேஷனில் யாராவது முருகன்னு பேர் கொண்டாலும் யாராவது அந்த டயத்துக்கு வருவாங்க. அந்த டயத்தில் போய் ஒரு சைக்கிள் வீல், அதாவது சைக்கிளில் வருவாங்க, சைக்கிள் வீல் அப்படியே கொடுத்துட்டுவாங்க. அதாவது சென்டர் ஆஃப் ஆக்சிஸு, ஃபோக்கஸ் கம்பி, ரிம்மு, டயர் டியூப்போடு இருக்கணும். அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும். அதே மாதிரி அதை வந்து பிரசன்னம் பார்த்து சொன்னது. அதுக்கெல்லாம் இன்றைக்கி நேரம் இல்லை. அந்த நேரம் வந்து பிரசன்னம் பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆக நல்லா இருக்குது. அவர் தொழில் பால்வடிக்கு ரன் ஆச்சு. சார், அதே மாதிரி இந்த கனவுல பாம்பு வரதெல்லாம் வந்து தோஷத்தினால வரதால எப்படி சார்? நேற்று கூட எனக்கு கனவுல பாம்பு வந்துச்சு, அப்படிலாம் தோஷம். நிறைய பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளே சர்ப்பம் வந்தாச்சுன்னா ஒன்று ராகு திசை யாருக்கா வருதுன்னு அர்த்தம், அல்லது ராகு திசை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ எனக்கு ராகு திசை துவங்குறப்போ நான் பாம்பு அடிச்சு விட்டேன். ராகு திசை முடிகிறதுக்கு, அதாவது இது அஸ்ட்ராலஜியில் வேரியேஷன் இருக்குது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம் அப்படின்னு நிறைய வேரியேஷன் இருக்குது. அப்போ திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் எனக்கு இன்னும் 6 மாதம் ராகு திசை எக்ஸ்டெண்ட் ஆகுது. திருக்கணிதத்தின் அடிப்படையில் ராகு திசை முடிஞ்சிருது. வாக்கியத்தின் அடிப்படையில் 6 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இது எதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 18 வருஷம் ராகு திசை முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து வாசலில் பாம்பு வந்துடுது. அந்த பாம்பை அடிச்சிடறோம். அப்போ என்னுடைய குருநாதர், இன்னொரு குருநாதர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி டவுட்டுக்கு பேசுகிறேன். அப்போ பேசினோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு வந்துச்சுல்ல, அப்போ முடிஞ்சுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, வரல, வாசலான்னு அடிச்சிங்க, அப்போ ராகு திசை முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம், விட்டுருங்கன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது.
ஓகே. அப்போ இதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ சனி பேச்சாச்சே ஆகலையாங்கிறதுக்கு அதை அனுபவிச்சு தான் சொல்ல முடியும். ஆமா. அதை அனுபவிச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா வாக்கியம் திருக்கணிதம் 2 இருக்குது. அது மாதிரி தான் அந்த ராகு கேது எங்கே இருக்குது, எப்போ அந்த இதில் கோச்சார ராகுன்னு ஒன்று இருக்குது, கோச்சார கேதுன்னு இருக்குது. இப்போ டிரான்சிட்டில் இப்போ பாருங்கள் ராகு கேது வந்து மகரத்துக்கும் கடகத்துக்கும் போகுது. அப்போ இந்த கடகத்தில் யாருக்கெல்லாம் கேது இருக்கோ, மகரத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ, இவங்களெல்லாம் கசக்கி புளியும். ஒரு வருஷத்துக்கு கசக்கி அந்த டிகிரி அடிப்படையில் கசக்கி புளியும். புரியுதா? ஒரு ஜேசிபிக்கு மேலே இன்னொரு ஜேசிபி ஏறி இறங்குற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் நிறையா இருக்குது. வாழ்க்கை பாதையை புரட்டி போடும். ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியை உங்களுக்கு உண்டாக்கும். அப்படி பொருளாதார நெருக்கடியில் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி சரி பண்ணி விட்டுரும். அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி சரி பண்ணும். மோஸ்ட்லி இந்த ராகு கேதுனாவே சார் எதுக்கு இந்த காளஹஸ்தி தானே சார் போவாங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் போறதுக்கான காரணம் வந்து அங்க போகுதுன்னு சொல்றாங்க. அது பஞ்சபூத ஸ்தலத்தில் அது காற்று ஸ்தலங்கிறதுனால சர்ப்பம்னாலே காற்று தான். சர்ப்பம்னாலே காற்று தான். இப்போ நீங்கள் இந்தியன் மெடிக்கல் அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சிம்பிள் 2 பாம்பு பின்ன மாதிரி இருக்கும். சரியா? இந்த பாம்பு பின்ன மாதிரி இருக்கா, இது ஒரு விளக்கமாகவே சொல்லலாம். பாம்பு பின்ன மாதிரி இருக்குது. அதனுடைய தத்துவம் தான் திருக்கடையூர். அது நம்மளுடைய வாசி தத்துவம்னு அதுக்கு பேர். புரியுது? இந்த மணிப்பூரகம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, துரியாதீதம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, விசுப்தி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய தத்துவம் தான் திருக்கடையூர். திருக்கடையூர் வந்து அதனுடைய தத்துவம். எல்லா சிவாலயங்கள்லேயும் கோபுரத்தில் என்ன இருக்கும், நந்தி பகவான் பார்வதியோட சிவபெருமானோட உட்காந்த மாதிரி ஒரு சிலை இருக்கும். எல்லா கோயில்களையும் சிவன் கோயிலையும். உலகத்திலேயே ஒரே ஒரு சிவன் கோயிலில் ராஜகோபுரத்தில் பெருமாள் சங்கு சக்கரம் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருப்பார். அது திருக்கடையூர் கோயிலில் கருவறைக்கு மேலே இருக்க கோபுரத்தில் போய் பார்க்க சொல்லுங்கள், அப்படியே இருக்கும். அது அடுத்த வீடியோவில் அதை சொல்லுவோம். நாராயணருடைய முழு அம்சத்தோடு இருக்கக்கூடிய அனுக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளாக தான் அங்கே அபிராமி இருக்கா. சரியா? அது ஒரு வித்தியாசமான கோயில் திருக்கடையூர். அப்போ இந்த ராகுகேதுனுடைய தத்துவம் தான் அந்த கோயில். அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, பாம்போட தலைக்கு பக்கத்தில் இருக்காங்க. தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாம்போட வாளுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அமிர்தம் வருது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விநாயகரை முன்னிலைப்படுத்திட்டு தான் செய்யணும்னு ஒரு சாஸ்திரம். அப்போ விநாயகரை முன்னிலைப்படுத்தின அந்த சூழ்நிலை அந்த பண்ணாமல் விட்டதுனால அந்த அமிர்தம் வந்தோடனே விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்துடுறாரு. அமிர்த கலசத்தை கொண்டு வந்து திருடி கொண்டு வந்து வச்சிடறாரு. அதுதான் அமிர்த கடேஸ்வரர்னு அவருக்கு பேர். திருடி கொண்டு வந்ததுனால அவருக்கு கள்ள விநாயகர்னு பேர். சரியா? சுக்கரன் தான் கல்ல. சரியா? கேது விநாயகர். ஸோ சுக்கரங்கேது சம்மந்தப்பட்டா அது மட்டும் இல்லை, நிறைய கோயில் இருக்குது சுக்கரங்கேதுக்கு. சரியா? அப்போ அங்கே அதனால் அவர் பேர் கள்ள விநாயகர்னு பேர். யமதர்மனை காலால் சம்காரம் பண்ண இடம், அதை எட்டி உதச்சி சம்காரம் பண்ண இடம்னு அர்த்தம். அது வந்து முழுக்க வாசி யோகத்தினுடைய தத்துவம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுடைய தத்துவம் தான் அமிர்த கடேஸ்வரர் கோயில். அது நீங்கள் சயின்ஸாக சொன்னால் அது ஒன்று. ஆற்கடல் அமிர்தம் இது இப்படிலாம் நிறையா அதில் கதை இருக்குது. அதில் மெயினான ஒரு ஸ்தலம் அங்கே ஒன்று இருக்குது. அது எப்போ என்னைக்கு போனால் பணம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும்னு கான்செப்ட் இருக்காங்க. நகை வேணும்னு அங்கே தான் போகணும், பணம் வேணாலும் அங்கே போகணும், அப்படி ஒரு கான்செப்ட் அந்த கோயிலில் ஒளிஞ்சிருக்கு. அது என்னைக்கு போகணும், என்னைக்கு செய்யணும் ஒரு கணக்கு இருக்குது. கூடிய விரைவில் மக்களை ஒரு முறை அழைத்து அவங்க ஒரு யாகம் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுட்டுருக்கேன். சரியா? இது வந்து எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடிய இடம். சரியா? ஸோ சர்ப்பதோஷத்தை இப்படிலாம் போக்கலாம். சரியா? சரிங்க. சர்ப்பதோஷம் பற்றின நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். பரிகாரம் பற்றின விஷயங்களும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி சார். நன்றிப்பா. நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், நிறைய அன்பர்கள் என்னை பார்க்கும் பொழுது உங்கள் ஆஃபீஸ் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா வீடியோஸ்லையும் கீழே ஸ்க்ரோலிங் மாதிரி லெட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். காலை 10 to 1ன்னு நேரடியாகவே உங்களுக்கு சொன்னால் புரியும். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அதுபோக ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்கள் ஃபோன் ஆனில் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் கீழே ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.